இப்போ நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சு ஹம், அதற்கான நேரம் இல்லாம தவிச்சிருக்கீங்களா? உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி பல்வேறு மூலாதாரங்களை ஆராய்ந்து அதில் இருக்கும் முக்கியமான தகவல்களை உங்களுக்காக வழங்குறது தான் நம்மளுடைய இந்த ஆழமான அலசலின் நோக்கம். கண்டிப்பா. இது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு உலகெங்கிலும் உள்ள பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலை பத்தினது. இப்போ குழந்தைகள் ஏன் திடீர்னு அடம் பிடிக்கிறாங்க? தெரிஞ்சே ஏன் பொய் சொல்றாங்க? கரெக்ட். தங்களுக்கு வேண்டியதை சாதிக்க அவங்க என்னென்ன தந்திரங்களை கையாளுறாங்க அப்படிங்கறத 1 2 3 மேஜிக் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நடத்தை வழிகாட்டி புத்தகத்தின் குறிப்புகளை வச்சு நம்ம விரிவாக பார்க்க போறோம். இது ஒரு அருமையான புத்தகம். ஆமாங்க, இது வெறும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி மட்டும் இல்ல. மனித மனங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க விரும்புற எல்லாருக்குமே இது ஒரு சுவாரஸ்யமான பயணம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, குழந்தைங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான உளவியல் காரணங்களை நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அதாவது அந்த நெருக்கடியான நேரங்கள்ல பெற்றோர்கள் கத்தாம நிதானமா எப்படி நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்கணும். உண்மைதான். குழந்தைங்க வேணுமென்றே உங்களை கோவப்படுத்தணும்னு செயல்படுறது கிடையாது. அதற்கான அடிப்படை காரணங்களை நாம புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. சில நேரங்கள்ல குழந்தைகள் தங்களுக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல காரணமே இல்லாம முரண்டு பிடிப்பாங்க. ஆமா, இத படிக்கும்போதே அவங்களோட நடத்தைகளுக்கு பின்னால நமக்கு தெரியாத ஒரு பெரிய உளவியல் உலகம் இயங்குதுன்னு புரியுது. சரி, வீடுகள்ல அன்றாடம் நடக்கிற பிரச்சனையிலிருந்தே நம்ம தொடங்குவோம். உடன்பிறப்புகளின் சண்டை. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு வீட்ல 2 குழந்தைங்க இருந்தா அங்க எப்பவுமே ஒரு உலகமாக யுத்தம் நடந்துட்டே இருக்கும். இதை எப்படித்தான் சமாளிக்கிறது? உடன்பிறப்புகளின் சண்டை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா அந்த சண்டைய தீர்த்து வைக்க பெற்றோர்கள் செய்யற ஒரு பெரிய தவற இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுது. என்ன தவறது? குழந்தைகள் சண்டை போடும்போது பெற்றோர்கள் கேட்கக்கூடாத 2 முட்டாள்தனமான கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி இதை யார் முதல்ல ஆரம்பிச்சது? ஓ, 2வது கேள்வி, உண்மையாவே இங்கே என்ன நடந்தது? ஒரு நிமிஷம்ங்க. சண்டைன்னு வந்துட்டா யார் தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த 2 கேள்விகளையும் கேட்கறதான நியாயம். ஒரு நீதிபதி போல நம்ம விசாரிக்கணும் இல்லையா? அது கேக்குறதுக்கு நியாயமா தோணலாம். ஆனா நீங்க ஒரு நீதிமன்றத்துல இல்ல, உங்க வீட்டு வரவேற்பறையில இருக்கீங்க. நீங்க இந்த கேள்விய கேட்டோண்டே உங்க குழந்தைங்க அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் போல நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் தான் என் தம்பி அடிச்சேன்னு உண்மையை ஒத்துக்க போறாங்களா? கண்டிப்பா இல்ல. நிச்சயமா இல்ல. ஒவ்வொருத்தரும் மத்தவங்க மேலதான் பழிய போடுவாங்க. அவன் என் பொம்மைய தொட்டான், அவன் என்ன பார்த்து முறைச்சான்னு கதைகள் நீண்டுட்டே தான் போகும். ஆமா, இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறது தான். உண்மையா யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. அதனால அங்க யாரு தவறு செஞ்சாங்கன்னு துப்பறியும் வேலைய விட்டுட்டு 2 குழந்தைங்களையும் சமமாகவே பாவிக்கணும். சமமாகவா? ஆமா, இருவருக்கும் சேர்த்தே தண்டனை வழங்கணும். அதாவது இருவரையும் சேர்த்தே 1 2 3 என எண்ணி கவுண்ட் பண்ணி எச்சரிக்கணும். இருவருக்கும் சேர்த்தே தண்டனையா? அது பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு செய்யற அநீதி இல்லையா? அவன் தான் என்ன அடிச்சான், நான் சும்மாதானே இருந்தேன்னு ஒரு குழந்தை சொன்னா அதையும் சேர்த்து தண்டிப்பது எந்த விதத்துல சரி? இங்கதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மூத்த குழந்தை இளைய குழந்தைய விட பக்குவமா நடந்துக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா அது எப்பவுமே சாத்தியமில்ல. ம் 11 வயது குழந்தைகிட்ட போய் அவன் 4 வயது குழந்தை தானே, கொஞ்சம் விட்டு கொடுன்னு நீங்க சொன்னா அந்த 4 வயது குழந்தை அதை புரிஞ்சுக்குமா? வாய்ப்பே இல்ல. அது அந்த சிறு குழந்தையின் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து தோட்டாக்களையும் நிரப்பி கொடுப்பதற்கு சமம். அந்த சிறு குழந்தை இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் மீண்டும் மூத்த குழந்தைய சீண்டும். ஓ, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதனாலதான் இருவரையும் சமமாக கையாளணும்னு புத்தகம் கூறுது. இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நடைமுறையில எப்படி வேலை செய்யும்னு யோசிக்க முடியுது. அந்த புத்தகத்துல பயணிக்கும் கலகக்காரர்கள் அப்படின்னு ஒரு உண்மை கதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைங்களோட கார்ல போயிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சும்மா வராம வெளியே மேகங்களை பார்த்து அதுல என்னென்ன உருவங்கள் தெரியுதுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. சரி. 6 வயது சிறுமி ஒரு மேகத்தை பார்த்து, அங்கே பார் ஒரு ஒட்டகம் தெரியுது அப்படின்னு சொல்றா. உடனே அவளோட 9 வயது அண்ணன், உனக்கு ஒட்டகம் எப்படி இருக்குன்னே தெரியாது, அங்கே ஒண்ணுமே இல்லைன்னு வாதிடுறான். இதுதான் சண்டையோட ஆரம்பம். மேகத்துல ஒட்டகம் தெரியுதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய உலக பிரச்சனை. ஆமா, சண்டை பெரிதாகுது. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த தாய் என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? யார் ஆரம்பிச்சதுன்னு விவாதிக்கல, உனக்கு ஒட்டகம் தெரிஞ்சா அவனுக்கு என்னன்னு நியாயம் பேசல. நேரடியாக அமைதியான குரல்ல இருவருக்கும் சேர்த்து தட்ஸ் ஒன் அப்படின்னு என்ன தொடங்குறாங்க. ஆனா குழந்தைங்க அதை லட்சியம் செய்யாம தொடர்ந்து கத்துக்குவாங்க இல்லையா? ஆமா, சண்டை நிக்கல. தாய் மீண்டும் அமைதியா தட்ஸ் டூ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் அவங்க கேட்கல. உடனே அவங்க காரை ஓரமா ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்திட்டு,
இருவரையும் பார்த்து தட்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கார்லே டைம் அவுட் கொடுக்கறாங்க. பரவாயில்லையே. அப்போ அங்கே ரோந்து வந்த ஒரு போலீஸ் அதிகாரி கார் ஓரமா நிக்கிறத பார்த்துட்டு விசாரிக்க வராரு. குழந்தைங்க சண்டையிட்டதால பாதுகாப்பா காரை நிறுத்திட்டு அவங்களுக்கு டைம் அவுட் கொடுத்துட்டு இருக்கேன்னு அந்த தாய் சொன்னதும் அந்த போலீஸ் அதிகாரி இது மிக சிறந்த மற்றும் பாதுகாப்பான ஐடியான்னு அந்த தாயை பாராட்டிட்டு போறாரு. வாவ். அதன்பின் அந்த பயணம் முழுவதும் கார்ல ஒரே அமைதிதான். அந்த தாய் உணர்ச்சி வசப்படாம மிகச்சரியா கையாண்டாங்க அப்படிங்கிறது புரியுது. சரி, அடுத்த பெரிய பிரச்சனைக்கு வருவோம். இந்த உடன்பிறப்பு சண்டைகளை விட பெற்றோர்களை ரொம்ப சோர்வடைய செய்வது குழந்தைகள் தரையில உருண்டு அடம்பிடிக்கிறது தான். ஆமாம், டெம்பர் டான்ட்ரம்ஸ். பொது இடங்கள்ல இப்படி செஞ்சா பெற்றோர்களுக்கு அது பெரும் தர்மசங்கடமாகிடும். இதை எப்படி சமாளிக்கிறது? குழந்தைங்க கோவத்துல கத்தி தரையில உருண்டு அடம் பிடிக்கும்போது பெற்றோர்கள் செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா அவங்களோட அந்த நேரத்துல விவாதிப்பதுதான். ஏன் இப்படி செய்யற, எழுந்துரு, எல்லாரும் பாக்குறாங்க பாருன்னு சொல்றது. கரெக்ட். முரண்டு பிடிக்கும் குழந்தைகிட்ட விவாதிப்பது அப்படிங்கிறது எரியும் தீல எண்ணெயை ஊற்றுவது போல ஆகும். அவங்க அந்த நேரத்துல எதையும் கேட்கும் மனநிலையில இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது சரிதான். நாமும் பதிலுக்கு கத்துனா அது இன்னும் மோசமாகிடும். ஆனா ஒரு குழந்தை அரை மணி நேரமா கத்திக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு நாம எப்படி டைம் அவுட் கொடுக்கறது? இதுல ஒரு முக்கிய விதி இருக்குன்னு புத்தகத்துல படிச்சேன். ஆமா, இருக்கு. அதை விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சூழல்ல டைம் அவுட்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுங்க. பலருக்கும் இது இருட்டறையில அடைப்பதா அல்லது அடிப்பதற்கான மாற்று வழியாங்கிற குழப்பம் இருக்கு. மிகச் சரியான கேள்வி. டைம் அவுட் அப்படிங்கிறது குழந்தைய இருட்டறையில அடைப்பதோ அவங்கள பயமுறுத்துவதோ கிடையாது. அது குழந்தைகளுக்கான ஒரு பாஸ் பட்டன் மாதிரி. ஓ, ஒரு இடைவேளை மாதிரி. ஆமா. டிவி, விளையாட்டுப் பொருட்கள், மொபைல் போன் என எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாத ஒரு சலிப்பான இடத்துல, உதாரணமா வரவேற்பறையில உள்ள ஒரு நாற்காலியிலையோ அல்லது படிக்கட்டிலையோ குழந்தைய அமைதியா உட்கார வைப்பது. நேரத்தை எப்படி கணக்கிடுறது? குழந்தையின் வயதிற்கு ஏற்ப நிமிடங்கள் கணக்கிடப்படும். 4 வயது குழந்தைன்னா 4 நிமிடம், அவ்வளவுதான். இப்ப புரியுது. சரி, குழந்தை கத்திக்கிட்டே இருந்தா எப்படி டைம் அவுட் கொடுக்கறது? இங்கதான் அந்த முக்கிய விதி வருது. குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும்போதே டைம் அவுட் நேரம் தொடங்காது. ஓ, அப்படியா? ஆமா. குழந்தை எப்ப அமைதியாகுதோ அப்போதான் அவங்களுக்கான டைம் அவுட் நேரம் தொடங்கும். ஒரு குழந்தை கோபத்துல 15 நிமிஷம் கத்துனா அந்த 15 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அவங்க அமைதியான பின்புதான் அவங்களுக்கான தண்டனை நேரம் ஆரம்பமாகும். அப்படி என்றால் கத்துவது எந்த பயனையும் தராதுன்னு அவங்க உணர்ந்துக்குவாங்க. கட்டாயமா. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. 2 மற்றும் 3 வயது குழந்தைங்களுக்கு இந்த லாஜிக் புரியாது. சின்ன குழந்தைகள் இல்லையா? ஆமா. அவங்க அமைதியான பிறகும் நீண்ட நேரம் உட்கார வச்சா அது அவங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும். அதனால அந்த சிறு குழந்தைங்களை மட்டும் அவங்க அமைதியான உடனே சிறிது நேரம் கழிச்சு வெளியே விட்டுடலாம். இந்த அடம் பிடிக்கிறதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். சில குழந்தைகள் வேண்டுமென்றே அடம் பிடிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு வேறு ஏதேனும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கலாம் இல்லையா? மிகவும் உண்மையான ஒரு விஷயம் இது. பல பெற்றோர்கள் இதை கவனிக்க தவறிடுறாங்க. சில குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ், அதாவது உணர்திறன் பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க போட்டிருக்கிற Dress உறுத்தலாம். கரெக்ட். அவங்க அணிந்திருக்கும் உடையின் தையல் உறுத்தலாம், ஷூ கடிக்கலாம், அல்லது சுற்றுப்புறத்துல உள்ள அதிகப்படியான சத்தம் அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கலாம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம கத்துவாங்க. ஆமா. தங்களோட உடல் ரீதியான அசௌகரியத்தை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாம அவங்க கத்தத் தொடங்கலாம். இதை முரண்டு பிடித்தல்னு எண்ணி அவங்கள தண்டிச்சிடக்கூடாது. அது அவங்களுக்கு பெற்றோர் மேலான நம்பிக்கையை உடைச்சிரும். கண்டிப்பா. பெற்றோர் இதை கவனமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட அணுகுமுறை தேவைப்படுது. சரி, கோபமா கத்துறத பார்த்தோம். இன்னொரு வகையான கோபம் இருக்கு. முகத்தை தூக்கி வச்சுக்கிறது. பவுட்டிங். ஆமா, இதை நம்மில பலரும் அனுபவிச்சிருப்போம். குழந்தைங்களை திட்டின உடனே அல்லது அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்காதப்போ அவங்க முகத்தை வாட்டமா வச்சுக்கிட்டு பேசாம ஒரு ஓரத்துல நிப்பாங்க. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்வது? இது பெற்றோரை உணர்வுபூர்வமாக தாக்கும் ஒரு தந்திரம். தங்களின் வாடிய முகத்தை பார்த்து பெற்றோர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி கேட்டதை வாங்கி கொடுத்துடுவாங்க அப்படிங்கிறது குழந்தைகளின் எதிர்பார்ப்பு. நாமளும் பல நேரம் அப்படி செஞ்சிருப்போம். ஆனா இது அப்படியே கண்டுகொள்ளாம விட்டுடணும்னு புத்தகம் மிக தெளிவா சொல்லுது. நீங்க உங்க கடமையை செஞ்சீங்க, ஒரு தவறை திருத்துனீங்க, அதற்காக நீங்க ஏன் குற்ற உணர்ச்சி கொள்ளணும்? சில குழந்தைகள் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்துல நிக்க மாட்டாங்க. நாம போற இடமெல்லாம் பின்னாடியே வந்து நின்னுகிட்டு முறைப்பாங்க. அதை என்ன பண்றது? அதையும் புத்தகம் குறிப்பிடுது. அதுக்கு பேரு அக்ரெசிவ் ஃபவுட்டர். ஓ, அதாவது குழந்தை தன் கோபத்தை உங்க முகத்துல அறைய பாக்குது. நீங்க சமையலறைக்கு போனா அங்கும் வந்து நிக்கும், வரவறைக்கு போல அங்கும் வந்து முறக்கும். இதை நீங்க அனுமதிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சமயத்துல நிதானமா தட்ஸ் 1 அப்படின்னு எண்ணி அவங்கள எச்சரிக்கணும். இது மிகச்சிறந்த ஆலோசனை. சரி, அடுத்த பெரிய சிக்கலுக்கு வருவோம். பொய் சொல்லுதல். இது பெற்றோர்களை ரொம்பவே கவலைக்குள்ளாக்கும் ஒரு விஷயம். ஏன் குழந்தைகள் பொய் சொல்றாங்க? பொய்கள்ல முக்கியமா 2 வகை உண்டுன்னு நூலாசிரியர் பிரிக்கிறாரு. 1, பிறரை கவர்வதற்காக இல்லாததை இருப்பதா கட்டி கதைப்பது. என் அப்பா கிட்ட 10 கார் இருக்குன்னு நண்பர்கள் கிட்ட பீத்திக்கிறது போல. இது குழந்தைகள் கிட்ட இயல்புதான். அது அவங்களோட கற்பனை திறனின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். ஆமா. ஆனா 2வது வகைதான் மிக அதிகம். அதாவது பிரச்சனையிலிருந்து தப்பிக்கச் சொல்வது,
ஹோம்வொர்க் செய்யாம இருக்க பொய் சொல்வது அல்லது உடைந்த பொருளுக்கு தான் காரணம் இல்லைன்னு சொல்வது. இங்கே பெற்றோர் செய்யற ஒரு பெரிய தவற புத்தகம் சுட்டிக்காட்டுதே. குழந்தை ஒரு தவறு செய்திருச்சு, அது பெற்றோருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? நீதான் இதை உடைச்சியான்னு கேட்பாங்க. இது தவறுன்னு சொல்லுது புத்தகம். ஆமா, குழந்தை தவறு செய்திருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள ஒரு குற்றவாளிய போல மடக்கி பிடிச்சு தந்திரமா கேள்விகள் கேட்டு அவங்க பொய் சொல்றாங்களான்னு டெஸ்ட் செய்யக்கூடாது. நாம எல்லாரும் இதை செஞ்சிருப்போம். குழந்தையின் வாயில சாக்லேட் ஒட்டியிருக்கோம். ஆனா நாம, நீ சாக்லேட் சாப்பிட்டியான்னு கேட்போம். நாமே வலைய விரிப்பது போலதான். இன்று பள்ளியில என்ன நடந்தது, ஆசிரியர் எதுவும் சொல்லலையான்னு கேட்போம். குழந்தை பயத்துல ஒண்ணுமில்லைன்னு சொல்லும். உடனே பெற்றோர், நீ பொய் சொல்ற, உன் ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு கோபப்படுவாங்க. சரியா புடிச்சிங்க. இப்படி செய்யறதால பெற்றோர் அறியாமலேயே குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல பயிற்சி அளிக்கிறாங்க. அவங்க தப்பிக்க வழி இல்லாம ஒரு பொய்ய சொல்றாங்க, நீங்க அதை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறீங்க. அடுத்த முறை அவங்க இன்னும் புத்திசாலித்தனமா பொய் சொல்ல பழகுவாங்க. ஆமா, அப்படியென்றால் உண்மையை எப்படி வெளிக்கொண்டு வர்றது? உங்களுக்கு உண்மை முன்பே தெரிஞ்சா நேரடியாகவே அதை கூறிட்டு தண்டனையை கொடுத்துடணும். நீ சாக்லேட் சாப்பிட்டது எனக்கு தெரியும், அதனால உனக்கு டைம் அவுட் அப்படின்னு நேரடியாக சொல்லிடணும். அவங்க பொய் சொல்றதுக்கான வாய்ப்பையே வழங்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட தந்திரமா பொய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்தா என்ன பண்றது? அப்படி நடந்தா அவங்க செஞ்ச அசல் தவறுக்கும் பொய் சொன்னதற்கும் சேர்த்து 2 தண்டனைகள் வழங்கணும். இது மிக தெளிவான ஒரு அணுகுமுறை. சரி, இதுவரை குழந்தைகள் செய்யற தவறுகளையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்தோம். ஆனா நாளை காலையிலே எழுந்து இன்று முதல் நான் 1 2 3 எண்ண போறேன்னு பெற்றோர் சொன்னா குழந்தைகளுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த 1 2 3 முறையை எப்படி வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்துவது? இதற்காக ஒரு தெளிவான திட்டத்தை வகுக்கணும். முதல்ல வீட்ல உள்ள பெரியவர்கள், அதாவது பெற்றோர்கள் இருவரும் இந்த முறையில தெளிவா இருக்கணும். ஒருவர் கண்டிக்கும் போது இன்னொருவர் விட்டு கொடுத்தா இது வேலை செய்யாதா? கண்டிப்பா வேலை செய்யாது. இருவரும் இணைந்து குழந்தைகளை அமைதியா உட்கார வச்சு 5 நிமிடங்களுக்கு மிகாம இந்த புதிய விதிகளை பற்றி விளக்கணும். 5 நிமிஷம் மட்டும்தானா? ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க கூடாதா? கூடாது. நீண்ட நேரம் அறிவுரை கூறினா குழந்தைங்க சலிப்படைந்துடுவாங்க. இந்த புதிய முறை குழந்தைங்களுக்கு சட்டன்னு புரியாது. அதனால ஒரு பயிற்சி, அதாவது ஒரு நாடகம் போல செஞ்சு காட்டணும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் போல இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நாம இப்போ ஒரு புதிய விளையாட்டு விளையாட போறோம்னு சொல்லிட்டு குழந்தை வேண்டுமென்றே ஒரு பவர் செய்வது போல நடிக்கச் சொல்லணும். ஓ, உதாரணமா, சாப்பிடுவதற்கு முன் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு நீ அடம் பிடிப்பது போல நடின்னு சொல்லணும். குழந்தை அப்படி நடிச்ச உடனே பெற்றோர் அமைதியா தட்ஸ் 1 அப்படின்னும், பிறகு தட்ஸ் 2 தட்ஸ் 3 அப்படின்னு எண்ணி அவங்கள டைம் அவுட் நாற்காலியில உட்கார வைப்பது போலவும் செஞ்சு காட்டணும். குழந்தைங்கள விட்டு பெற்றோர் என்ன சொல்லியும் விளையாடலாம் இல்லையா? ஆமா, இது குழந்தைங்களுக்கு இந்த புதிய முறைய பயமில்லாம மிக எளிமையா புரிய வைக்கும். இது விளையாட்டா இருப்பதோடு அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு சிறந்த வழி. ஆனா அடிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது போன்ற மாபெரும் தவறுகளுக்கு இந்த 1 2 3 முறை பொருந்துமா? இல்ல, அதையும் அந்த பயிற்சியிலேயே தெளிவா கூறிடணும். மற்றவர்களை அடிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது போன்ற கடுமையான தவறுகளுக்கு எண்கள் கிடையாது. நேரடி தண்டனைதான். ஆமா, நேரடியாக டேக் 10 அல்லது டேக் 15 அப்படின்னு சொல்லி உடனடியாக 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு டைம் அவுட் கொடுக்கப்படும் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, பெற்றோர்கள் இதை சரியா நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். குழந்தைகள் உடனே சரிம்மா நீங்க 3 எண்ணிட்டீங்க, நான் போய் அமைதியா உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா இல்ல. கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இந்தியதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா போக போகுது. குழந்தைகள் இந்த முறைக்கு அவ்வளவு எளிதில் வளைந்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க பெற்றோரை தோற்கடிக்க சில தந்திரங்களை கையாளுவாங்க. புத்தகம் இதை குழந்தைகளுக்கான 6 வகையான தந்திரங்கள்னு பிரிக்குது. ஆமாம், the 6 types of deception and manipulation. இத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தைகள் ஏன் இப்படி தந்திரம் செய்றாங்க அப்படிங்கறத அடிப்படை உளவியல் என்னன்னு சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ள நம்ம விஷயத்த சுருக்கமா ஆனா ஆழமா பார்க்கணும். ஒரு குழந்தை தனக்கு வேண்டியது கிடைக்காதப்போ விரக்தி அடையுது. பெரியவர்கள போல எனக்கு என் சுதந்திரம் பறிபோனது போல் இருக்கு, நான் கோபமா இருக்கேன்னு சொல்ல அவங்களுக்கு வார்த்தைகளோ முதிர்ச்சியோ கிடையாது. அதனால அவங்க தந்திரங்களை நாடுறாங்க. ஆமா, அவங்களோட முதல் நோக்கம் எப்படியாவது தாங்கள் நினைச்சதை சாதிப்பது. தங்களை விட பெரியவர்களான பெற்றோரை உடல் ரீதியா எதிர்க்க முடியாது அப்படிங்கறதால உளவியல் ரீதியா உணர்வுகளை தூண்டி காரியத்தை சாதிக்க பாக்குறாங்க. அது நடக்கலன்னா அவங்களோட 2வது நோக்கம் பழி வாங்குவது. அதாவது தங்களுக்கு வேண்டியதை கொடுக்காத பெற்றோரை கோபப்படுத்தி பார்ப்பது. அந்த 6 தந்திரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் தந்திரம் நச்சரிப்பு, பேட்ஜரிங். ஏன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு தொடர்ந்து ஒரு மிஷின் கன் போல தொந்தரவு செய்வது. ஆமா, ஒரு பாறையின் மீது தொடர்ந்து தண்ணீர் சொட்டுவதைப் போல பெற்றோரின் மன உறுதியை சிதைப்பது. நான் கேட்கறத கொடுத்துட்டு நான் நாயை மூடிக்கிறேன்னு சொல்றதுதான் இதன் உள்நோக்கம். குழந்தைகளுக்கு இந்த நச்சரிக்கும் சக்தி எங்கிருந்து வருது? ஒரு 5 வயது குழந்தையின் ஆற்றலை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒரு சராசரி பெரியவர் வேலை, குடும்பம்னு பல சிந்தனைகள்ல இருப்பாரு. ஆனா ஒரு குழந்தைக்கு அந்த நேரத்துல அந்த ஒரு சாக்லேட் அல்லது அந்த ஒரு பொம்மை மட்டும்தான் உலகமே. ஓ,
அதனால 100 முறை ப்ளீஸ்ன்னு சொல்ல அவங்களுக்கு சலிப்பதே இல்ல. ஆமா, பெற்றோர் தான் பொறுமை இழந்து சரணடைறாங்க. அடுத்தது 2வது தந்திரம், மிரட்டுதல் அல்லது கோபம். நீ நல்ல அம்மாவே இல்ல, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லன்னு ஆக்ரோஷமா கத்துவது, பொருட்களை தூக்கி எறிவது, தங்களின் கோபத்தின் மூலம் பெற்றோரை மிரள வைப்பது இதன் நோக்கம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இது பெற்றோரை உணர்வுபூர்வமாக தாக்கும் ஒரு ஆயுதம். 3வதா ஒரு தந்திரம் இருக்கு, அச்சுறுத்தல். த்ரெட்? ஆமா, நான் வீட்டை விட்டு போக போறேன் அல்லது நான் இனிமே சாப்பிடவே மாட்டேன்னு மிரட்டுவது. ஓ, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் இருக்கு. அந்த புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான கதை வருது. ஒரு சிறுவனுக்கு அவனோட தந்தை தண்டனை கொடுத்ததால கோபத்துல ஒரு பைய தூக்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டே போறேன்னு கிளம்பினான். ம். ஆனா சரியா 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டான். ஏன் தெரியுமா? அவன் வீட்டின் வாசல்ல நின்னுகிட்டு தந்தைய பார்த்து கத்துனா, நீங்க என்ன தனியா ரோடு தாண்ட அனுமதிக்க மாட்டீங்க, அதனால என்னால ஓடி போக முடியலன்னு. ம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு படிக்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. ஆமா, அது குழந்தைகளின் வெள்ளந்தியான மனதை காட்டுது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக தீவிரமான விஷயமும் இருக்கு. என்ன அது? சில குழந்தைகள், குறிப்பா சற்று வளர்ந்த குழந்தைகள், தங்களின் கோபத்துல நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு மிரட்டலாம். இத ஒருபோதும் விளையாட்டாகவோ சாதாரண தந்திரமாகவோ அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை பொதுவா மகிழ்ச்சியா இருக்கா அல்லது தொடர்ந்த விரக்தியிலையோ மனச்சோர்விலையோ இருந்து இப்படி பேசுதான்னு பெற்றோர் கவனமா ஆராயணும். தேவைப்பட்டா மருத்துவ ஆலோசனைய பெற தயங்கக்கூடாது. மிகவும் சரியான எச்சரிக்கை. சரி, 4வது தந்திரம், தியாகி போல் நடித்தல், மார்டர்டம். என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் ஒரு துரதிருஷ்டசாலி, எனக்கு யாருமே இல்லன்னு பெற்றோர் மனசுல குற்ற உணர்ச்சியை தூண்டுவது. ஆமா, இதுலயும் ஒரு கலை இருக்கு. ஒரு சிறுமியை அவரோட தாய் அறையில உட்கால வச்சு டைம் அவுட் கொடுக்கறாங்க. உடனே அந்த சிறுமி என்ன செய்தால் தெரியுமா? ஜன்னல் வழியே எட்டி பார்த்து உலகமே கேட்கும்படி, ஐயோ எனக்கு மூச்சு முட்டுதே, என்னை உள்ளே அடைத்து வைத்து விட்டார்களேன்னு கத்துறான். இதை விட பெரிய தியாகி நடிப்பு இருக்க முடியுமா? குழந்தைகளால எப்படி இப்படி யோசிக்க முடியுதுங்கிறதே ஆச்சரியம்தான். இந்த தியாகி போல் நடிப்பதும் நம்ம முதல்ல பார்த்த நச்சரிப்பும் சேரும்போதுதான் அந்த பயங்கரமான ஆயுதம் உருவாகுது. வைனிங். ஆமா, சிழுங்குதல். இது பெற்றோரை மிக எளிதில் சோர்வடையச் செய்துவிடும் ஒரு கலவை. 5வது தந்திரம், ஐஸ் வைத்தல் அல்லது முகஸ்துதி. நீங்க தான் உலகின் சிறந்த அப்பா, நான் எனக்கான வேலையை செஞ்சிடுறேன்னு புகழ்ந்து காரியத்தை சாதிப்பது. இது பார்ப்பதற்கு நல்ல விஷயம் போல தெரிஞ்சாலும் பெற்றோரை முன்கூட்டியே ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு சலுகையை கேட்டா அவங்க இல்லன்னு சொல்ல முடியாதபடி செய்யும் சூழ்ச்சி இது. இறுதியாக 6வது தந்திரம், வன்முறை, பொருட்களை உடைப்பது, தாக்குவது. இது ஆபத்தானது. புத்தகத்துல ஒரு 10 வயது சிறுவன் கோபத்துல காஃபி கப்ப தரையில ஓங்கி அடிக்க அதோட துண்டு தெரிச்சு சென்று வீட்டு கண்ணாடி கதவை சுக்குநூறாக உடைந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியா? குழந்தை வளர வளர இந்த தந்திரம் ஆபத்தா மாறும் அப்படிங்கறதால இத ஆரம்பத்திலேயே 1, 2, 3 மூலமா தடுத்து நிறுத்தணும். சரி, இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இந்த 6 தந்திரங்களுக்கும் பின்னால ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. குழந்தைகள் உங்ககிட்ட நேரடியா இல்லாம மறைமுகமா ஒரு டீல் பேசுறாங்க. ஆமா, எனக்கு வேண்டியதை கொடு, நான் உன்னை தொந்தரவு செய்வதை நிறுத்தி விடுறேன் அப்படிங்கறதா அந்த பேரம். மிகச் சரியான பார்வை. இதுக்கு பெற்றோர் அடிபணிஞ்சிட்டா வீட்டின் அதிகாரம் பெற்றோர்கள்ட்ட இருந்து குழந்தைகளின் கைக்கு சென்றிடும். நீங்க 1, 2, 3 முறைய பயன்படுத்த தொடங்கும்போது குழந்தைகள் ஒரு தந்திரம் வேலை செய்யலேனா உடனடியாக வேறு ஒரு புதிய தந்திரத்திற்கு மாறுவாங்க. ஓ, இதுக்கு பேரு டாக்டிக் ஸ்விட்சிங். கரெக்ட். இது ஒரு ஹேக்கர் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க பல முயற்சிகளை செய்வது போலாகும். சினுங்குவது வேலை செய்யலன்னா கோபப்படுவாங்க, அதுவும் வேலை செய்யலனா ஐஸ் வைப்பாங்க. இதை பார்த்து பெற்றோர் பயப்படக்கூடாது. கண்டிப்பா, இது பெற்றோர் சரியான பாதையில பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே. உங்களோட உறுதியான அணுகுமுறை தான் அவங்களுக்கு வழிகாட்டும். உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான அலசல். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? குழந்தைகளை நிர்வகிப்பது அப்படிங்கிறது வெறும் விதிகளை போடுவதல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான சவால். உண்மைதான். அவங்க பயன்படுத்தும் உளவியல் உத்திகளை புரிந்து கொண்டு பெற்றோர் அதை எப்படி அமைதியா உணர்ச்சிகளை காட்டாம கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்த்தோம். நோ டாக்கிங், நோ எமோஷன். ஆமா, பேச்சு வேண்டாம், உணர்ச்சிகள் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த 1, 2, 3 முறையின் தாரக மந்திரம். நீங்க ஒரு பெற்றோரா இருந்தாலும் சரி, அல்லது மனித மனதின் விசித்திரங்களை ரசிப்பவரா இருந்தாலும் சரி, இந்த தகவல்கள் நாம தினமும் சந்திக்கும் மனிதர்களை புதிய கோணத்துல பார்க்க நிச்சயமா உதவும். இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்முள் எழுப்புது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 வகையான தந்திரங்களை சிறு வயதிலேயே குழந்தைகள் எங்கும் சென்று கற்காமலேயே இயல்பாக பயன்படுத்துறாங்க இல்லையா? ஆமா. அப்படியென்றால் வளர்ந்த பிறகு பெரியவர்களான நாமும் நமது அன்றாட வாழ்வில நமது மேலதிகாரி கிட்டையோ நமது வாழ்க்கை துணை கிட்டையோ அல்லது நண்பர்கள் கிட்டையோ நமக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ள நம்மை அறியாமலேயே இதே தந்திரங்களை எத்தனை முறை பயன்படுத்தியிருப்போம்? ஓ,
வேலை ஆக வேண்டும் என்பதற்காக நச்சரிப்பது, தியாகி போல குற்ற உணர்ச்சியை தூண்டுவது அல்லது ஐஸ் வைப்பது என இவற்றில் எதையாவது நாமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். வாவ்! உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். குழந்தைகளை பற்றி படிக்க வந்து இறுதியில நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் அளவிற்கு இந்த அலசல் அமைந்திருக்குன்னு நம்புறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான